குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05. திதி இன்று முழுவதும் நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பிற்பகல் 2:45 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று காலை 7:56 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் பிற்பகல் 12:43 வரை பாலவ கரணம், பின்பு கௌலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் பிற்பகல் 2:45 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 காலை 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:45 வரை அசுனி, அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு. இந்த நோன்பு எல்லாருமே எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக எல்லாருமே செய்யலாம். ஏன்னா இது மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய ஒரு தினம். அதனால் இது நோன்பு இருந்தால் தான் நம்ம செய்யணும், நோன்பு இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்ற வரைமுறை கிடையாது. நோன்பு கயிறு வைக்காமல் நீங்கள் மகாலட்சுமியை வரவேற்று செய்யுங்க. எப்படி அப்படின்னா, கலசம் வச்சுட்டு நோன்பு கயிறு இல்லாமல் நீங்கள் செய்யறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், குடும்பமும் நன்றாக இருக்கும். சரி, இந்த வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிப்பது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடலாம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் கேதுவும், கன்னியில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரலட்சுமி நோன்பு, வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமியினுடைய இது. சில பேர் பார்த்திங்கன்னா முன்னாலே லக்ஷ்மியை இரவு நேரத்துலேயே மாலை நேரத்தில் அந்த லக்ஷ்மி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கை காலெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து, உடல் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து, அதில் சொம்பு வச்சு, அதுக்கு தேங்காயெல்லாம் கலசம் மாதிரி வச்சு, அதில் முகம் வச்சு செய்வார்கள். அது ஒரு விதம். சரிங்களா? சில பேர் அரிசி, வாழை இலையில் அரிசி போட்டுட்டு கலசம் வைப்பார்கள். சொம்பில் ஒரு பித்தளை சொம்போ இல்லை வெள்ளி சொம்போ நம்ம வசதிக்கு ஏற்பதான் வச்சுட்டு, அதில் தேங்காய் வச்சு, அந்த தேங்காயில் முகம் வச்சு, அதுக்கு பாவாடெல்லாம் கட்டி, ஒரு துணி மாதிரி அந்த ஜாக்கெட் துணியெல்லாம் போட்டு அழகாக அம்மன் மாதிரி அலங்காரம் செய்து வழிபாடு செய்வார்கள். இது ஒரு விதம். சரிங்களா? இன்னொன்று, மாலை நேரம்தான் நிறைய பேர் மாலை நேரத்தில் வரலட்சுமி நோன்பு எடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி மரண யோகம் வர்றதுனால நீங்கள் இந்த 10:12 ராகு காலம் வருது. அந்த 12 மணிக்கு மேலே நீங்கள் வரலட்சுமி நோன்பு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மரண யோகத்தில் செய்ய வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்யுங்க. ஏன்னா சூரியன் மறைந்த பிறகு எந்த தோஷமும் இல்லை அப்படின்றது ஒன்று இருக்குது. சரி, இந்த வரலட்சுமி நோன்பு எதுக்காக செய்வார்கள் அப்படின்னா, மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதாவது தீர்க்க சுமங்கலியாக ஆண்களுக்கு நல்ல வலிமை தரக்கூடியதாக இருக்கும், ஆயுள் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி செல்வத்திற்கு அதிபதியான வரலட்சுமி தேவியின் அருளும்
அவளது தூய்மையான அன்பும் கருணையும் நிறைந்த தன்மையையும் குறிக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு. இது பக்தர்களுக்கு அளவற்ற செல்வம், நல்லாக்கம் மற்றும் மன நிறைவை வழங்கும் தாய்மை உள்ளத்தை இது வெளிப்படுத்துவது இந்த வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு வரலட்சுமியோட தேவி, அதாவது பெண்களுக்கே உரித்தான அன்பு, கருணை மற்றும் பரிவு ஆகியவற்றிற்கு தாயாக விளங்குகிறவள் தான் இந்த மகாலட்சுமி. அனைத்து செல்வங்களும், பொருள் செல்வம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம், கல்வி மற்றும் மன அமைதி போன்ற பலன்களை கொடுப்பவள் இந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதம். அதே மாதிரி குடும்ப நலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை பெருகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் இந்த விரதம் அனுசரிக்கப்படும். சரி, இந்த வரலட்சுமி விரதம் செய்யும் முறை எப்படி அப்படின்னா, தேவையான பூஜை பொருட்கள் அல்லது விரதத்தினுடைய புராண கதையை இதை படிப்பாங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா புராண கதைகளை படிப்பார்கள். அதே மாதிரி 9 நூல் கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 நூல் கொண்டு அந்த நோன்பு கயிறை தயார் பண்ணுவாங்க. புடவைகள் வைத்து செய்வார்கள். அதே மாதிரி வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, நமக்கு வசதி இருந்தால் புடவை, ஜாக்கெட்டு, வெத்தலை பாக்கு, வளையல் இதெல்லாம் வைத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஜாக்கெட், துணி, வளையல், அதே மாதிரி சீப்பு, கண்ணாடி, இந்த எல்லாமே வச்சு வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு இதை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார். இந்த மகாலட்சுமிக்கு அதாவது மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 108 மகாலட்சுமியினுடைய அந்த பாடலை சொல்லலாம். அதாவது மந்திரங்கள் அர்ச்சனை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த அர்ச்சனைக்குரிய மந்திரங்களை சொல்லலாம். அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமியுடைய மந்திரங்கள், ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமி சகல சௌபாக்கியம் தேகிமே நம, அதை சொல்லலாம். வரலட்சுமியினுடைய 108 அக்ஷரங்களை சொல்லலாம். அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம 108 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். இத்தனையும் செய்து அதே மாதிரி தூப தீபம் காட்டி, அதே மாதிரி படையல் போடுறது, சக்கரை பொங்கல், வடை, பாயசம் இதெல்லாம் செய்து வைத்து மகாலட்சுமியை வரவேற்று நீங்கள் பூஜை செய்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதே சமயத்தில் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், கணவனுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும், குடும்பத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அதே போல் மென்மேலும் நீங்கள் என்ன நினைத்து பூஜை செய்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மையை இது உருவாக்கும். வரலட்சுமி விரதத்தை எல்லோரும் அனுஷ்டிக்கலாம். இல்லை கோவிலுக்கு சென்று இப்போ வீட்டில் செய்ய முடியலங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி கோவிலுக்கு இல்லை பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே தாயார் இருப்பாங்க. அந்த தாயாருக்கு எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். அதில் போய் கலந்துக்குங்க. இல்லை சில இடத்துலலாம் நிறைய பேர் உட்கார்ந்து செய்வாங்க, விளக்கு பூஜை அதெல்லாம் செய்வாங்க. அதில் கலந்துக்கிட்டு செய்யுங்க. இல்லை வீட்லேயே செய்யுங்க. குடும்பம் நன்றாக இருக்கும், ஒற்றுமை ஓங்கும், திரவிய லாபம் கிடைக்கும், அது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். திருமணமாகாத பெண்கள் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பாருங்கள்.
இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த தாழம்பூன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த தாழம்பூ வந்து வரலட்சுமி நோன்புக்கு மட்டும்தான் அந்த தாழம்பூவை உபயோகிப்பாங்க. தாழம்பூக்கு ஒரு கதை தெரியும் உங்களுக்கெல்லாம், அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தாழம்பூ சாபம் பெற்றது. அது வந்து வரலட்சுமி நோன்புக்கு மட்டும்தான் அந்த தாழம்பூவை உபயோகப்படுத்துவாங்க. ஒரே ஒரு தாழம்பூ கிடச்சிதுன்னா கூட வாங்கிட்டு வந்து அந்த கலசத்துக்கு வைங்க. சில பேர் வந்து மகாலட்சுமியே உருவாக்குவாங்க. அந்த உடல்லாம் விற்கும், ஒரு துணியிலே செஞ்சு விற்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சு கூட நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த இது தாழம்பூ மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான படபடப்பு ஏற்படும் எந்த ஒரு செயல்பாட்டிலும். அதே மாதிரி பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் வேலையில் போக்குவரத்து செய்வதில் விழிப்புணர்வு தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும்போது வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற விவாதங்களை இன்றைக்கி செய்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். தொழில்நுட்ப கருவிகளில் வேலை செய்யும்போது, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்யும்போது, இந்த நிறைய மிஷினரிலாம் செய்வாங்க, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக செய்யுங்க. விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்கிறதை தவிர்த்துருங்க. உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்களும் இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைய தினம் நிதானமாக செயல்படுவது நல்லது. சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகரையும் இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க. கவனமாக இருங்க, பொறுமையை கையாளுங்க. அதிசய திசை தெற்கு திசை, அதிசயின் 5ஆம் நட்சத்திர நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலையில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற ஒரு விவாதங்கள், தேவையற்ற செயல்கள் இதெல்லாம் இன்றைக்கி செய்யாதீங்க. ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேலை சார்ந்த விஷயத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய சூழ்நிலை ஏற்படும். சுபகாரிய செயல்கள்லாம் சாதகமாக இன்றைக்கி இருக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை இன்றைக்கி மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. எல்லா விஷயத்திலும் சாதகமான முடிவுகள் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசய 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் ஒரு புதுமை நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். தொழில் விருத்தி அடைகின்ற ஒரு தருணம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி தந்தையால் அனுகூலம் இருக்கும். பூர்வீக சொத்து இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் இன்றைக்கி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். அதிசய திசை வடக்கு திசை, அதிசயின் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் உயரும். இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள், எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும், தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பொழுதுபோக்கு செயல்பாடுகளால் நெருக்கடியான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சிறுதொழில் குறுந்தொழில் செய்கிறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதனால் ஒரு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கண் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாடில் அனுபவ அறிவை வெளிப்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்குது. அதே மாதிரி கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கலைத்துறைகளில் இருப்பவர்கள்லாம் இன்றைய நாளில் அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடியான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்வது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரிய அதாவது பெரியோர்கள், முக்கியமான பிரமுகர்கள் அவர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்லாம் மறையும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமைகின்ற நாளாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திப்புகள், பெரிய மனிதர்களின் சந்திப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும். நல்ல முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் ஏற்படும். தைரியம் பிறக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த இணையதள வழிகளில் வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். கணவன் மனைவி பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதே சமயத்தில் தந்தை வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அதே சமயத்தில் அதாவது விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வத்தோடு, அதாவது ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்காதீங்க. எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளால் விலகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அரசு ரீதியாக உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு சிறப்பான ஆதரவுலாம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்பாடில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. புதிய நபர்களின் ஆலோசனை, அதே மாதிரி அவர்களுடைய அறிமுகங்கள்
உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நட்பை உருவாக்குகின்ற ஒரு தன்மை இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதிசய தென்மேற்கு திசையின் 5ஆம் எண் நட்சத்திர நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உருவாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு. நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற தருணம். பழைய நினைவுகள் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் புதுமையான சூழ்நிலைகள்லாம் அமையும். உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்பாடு இருக்கும். அதே மாதிரி வேலை ஆட்களிடம் பொறுமையோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். பிள்ளைகளிடத்திலும் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசையின் 1ஆம் எண் நட்சத்திர நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சாகும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த விரயங்கள் சுப விரயமாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு லாபங்கள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதிசய மேற்கு திசையின் 5ஆம் எண் நட்சத்திர நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிச்சயம் என்ற பெயரில் இன்னைக்கு தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்ல லாபத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கின்ற நாளாக இருக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு. எதிர்பார்த்த ஒரு தருணங்கள்லாம் இன்றைய தினம் இருக்குது. உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறும். தன வரவுகள் மூலம் இன்னைக்கு திருப்தி ஏற்படுகின்ற நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 4ஆம் எண் நட்சத்திர நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திருப்தி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழில் விருத்தி தன விருத்தி ஏற்படுகின்ற ஒரு தருணம். உறவினர்கள் வருகையால் இன்னைக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு.
வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. தடைப்பட்ட சில வேலைகளெல்லாம் முடிகின்ற ஒரு தருணம். அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதிசய கிழக்கு அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமைகள்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சகோதரர்களால் இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து மட்டும் கொஞ்சம் செல்லுங்கள். தள்ளி போன சுபகாரியமெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சமூக நிகழ்வுகளால் ஒரு புதுவிதமான பொலிவுடன் காணப்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும், அதாவது வேலையிலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் இன்னைக்கு மதிப்பு மரியாதை உயரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புதுமையான ஒரு நாளாக, வளர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.